Hi students, welcome back to chemistry class. Today's topic is oxidation of alcohol. சரிங்களா இப்போது ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால் நம்ம பார்க்கும்போதுங்க இதில் வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஃபினேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா ஜென்ரல் கான்செப்ட் தியரிங்க. இப்போ ஜென்ரல் ஆக்சிடேஷன் மீனிங் யாருன்னு கேட்டிங்கன்னா அடிஷன் ஆஃப், சரிங்களா, ப்ளஸ் போட்டிருப்பேன். அடிஷன் ஆஃப் யாருங்க O2 அப்படி இருந்தாலே ஆக்சிடேஷன் சொல்லிக்கலாம். செகண்ட் இது என்னன்னு கேட்டிங்கன்னா பை யூஸிங் எலக்ட்ரானிக் கான்செப்ட் தியரி படிங்க. ஆக்சிடேஷன் இஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இதில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வரும். தேர்டு டெஃபினேஷன் எதை வச்சு அப்ளை பண்ணியிருப்பேன்னா பை யூஸிங் ஆக்சிடேஷன் நம்பர். அப்போது ஆக்சிடேஷன் நம்பர் வந்து இன்க்ரீஸிங் ஆர்டரில் வந்துட்டாலே தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆக்சிடேஷன். கிளியர்? நான் இப்போ இவங்க 3 பேரில் நம்ம யூஸ் பண்ணுறது எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் யூஸ் பண்ண போகிறோம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில். அடிஷன் ஆஃப் ஏர் அண்ட் ஆக்சிஜன். கிளியர்? நான் இப்போ இந்த O2ங்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆர்டினரி ஆக்சிஜனுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு ஒரு ஆக்சிஜன் போடலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வருங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் என்ன ஆக்சிஜன் கேட்டிங்கன்னா நேசன்ட் ஆக்சிஜன் சொல்லுவாங்க. அப்போ நேசன்ட் ஆக்சிஜனுக்கும் இந்த ஆர்டினரி ஆக்சிஜனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா நேசன்ட் ஆக்சிஜன் வந்து ஹைலி பியூரிட்டிங்க, அதாவது ரொம்ப பியூரிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். கிளியரா? நான் இப்போ இந்த நேசன்ட் ஆக்சிஜன் இஸ் அப்டைன் ஃப்ரம் எங்கிருதுன்னு கேட்டிங்கன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வரும்போது கேட்டிங்கன்னா நம்ம அசிடிஃபைட் பொட்டாசியம் டைக்ரோமேட் யூஸ் பண்ணிக்கலாங்க, அல்லது அசிடிஃபைட் சோடியம் டைக்ரோமேட்டுங்க, அது மாதிரி நிறைய இருக்கிறது இல்லைங்க. ஸோ இதில் ஸ்ட்ராங் யாருங்க ஆக்சிடைசிங் யாருங்க ஏஜென்ட்டுங்க. ஓகேங்களா? நான் இப்போ இந்த ரூல் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 2 கான்செப்டை மறந்து விட்றாதுங்க. ஸோ திஸ் இஸ் என்ன ஆல்கஹால்? பிரைமரி ஆல்கஹால். Here when primary alcohol it undergoes oxidation na first of all it is converted into aldehyde. Further that aldehyde undergoes oxidation means it is converted into acid. The concept ங்க. அப்போ இந்த இடத்துல என்ன ஸ்பெஷாலிட்டினா in this reaction there is no change in carbon atom. அதாவது நீங்கள் இந்த இடத்துல எத்தனை கார்பன் ஆட்டம் எடுக்கிறீங்களோ சேம் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் தான் கடைசியில் இங்கே வரும். இப்போ இன்கேஸ் நீங்கள் எத்தில் ஆல்கஹால் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த காம்பவுண்ட் வந்து எத்தனாயிக் ஆசிட் நமக்கு ஃபார்ம் ஆகும். கிளியரா? சரி. இன்ஸ்டெட் ஆஃப் பிரைமரி ஆல்கஹால் இப்போ யூஸ் செகண்டரி ஆல்கஹால் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். அப்போ when செகண்டரி ஆல்கஹால் இட் undergoes oxidation it is converted into இதுன்னு கேட்டு கீட்டோன். சரிங்களா? ஃபர்தர் தட் கீட்டோனுங்க it undergoes oxidation now it is converted into acid by removal of air carbon dioxide. அப்போ இந்த ரியாக்ஷனோட ஸ்பெஷல் என்னென்னா இந்த ப்ராடக்ட் கிடைக்குதுங்க இல்லையா, இந்த ப்ராடக்டோட நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் என்ன ஆகுதுன்னா இதோட கம்பேர் பண்ணும்போதுங்க ஒரு கார்பன் வந்து லெஸ் ஆயிரும். சரிங்களா? 1 கார்பன் என்னங்க லெஸ் ஆயிரும். ஏன்னா ஒரு கார்பன் என்ன போயிடும்? கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போயிடும். கிளியர்? இடத்துல இந்த 2 பேசிக்ஸை மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கணும். பட் டெர்ஷியரி ஆல்கஹால் டஸ் நாட் அண்டர்கோஸ் ஆக்சிடேஷன் டைரக்ட்லி ரீசன் டியூ டு ஆப்சன்ஸ் ஆஃப் யாருங்க ஆல்ஃபா ஹைட்ரஜன். இது மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கோ. கிளியர்? நான் இப்போ என்ன ஒரு விஷயம் சொல்கிறேன்னா இன்கேஸ் நமக்கு வந்து இந்த ஆல்கஹால் வந்துங்க ஆல்டிஹைடோட ஸ்டாப் பண்ணணும், இதோட ஸ்டாப் பண்ணணும்னா அவனும் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் பேர் கண்ட்ரோல்டு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஆல்கஹால் ஆல்டிஹைடோட ஸ்டாப் பண்ணுறதுக்கு we have to use the best reagent ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யாருன்னு PCC. சரியா? இப்போ PCCங்கிறது பிரிடினியம் குளோரோ யாருங்க குரோமேட்டுங்க. பிரிடினியம் குளோரோ யாருங்க குரோமேட். சரியா? இது நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கிளியர்? இடத்துலைங்கண்ணா இப்போ எது இந்த பேசிக் கான்செப்ட்டுங்க. இந்த கான்செப்டை வச்சு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறேன். சரிங்களா? நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்துக்கு எப்படின்னு பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம புக்கில் கொடுத்துருக்க ஆக்சிடேஷன் ஆஃப் ஏருங்க ஆல்கஹால். இப்போ இந்த கீழே ரியாக்ஷன் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இது வந்து எத்தனாலுங்கிறது பிரைமரி ஆல்கஹால் தானே, எனக்கு CH2OH இருக்கா. அப்போ when primary alcohol undergoes oxidation இது நேசன்ட் ஆக்சிஜன் யூஸ் பண்ணியிருக்கிறான் பை யூஸிங் அசிடிஃபைட் சோடியம் டைக்ரோமேட்டுங்க. அப்போ ஆஸ் பர் ரூல் படி பார்த்தீங்கன்னா பிரைமரி ஆல்கஹால் என்னவோ கன்வெர்ட் ஆகும்? ஆல்டிஹைடை கன்வெர்ட் ஆகும். இது எப்படின்னா இந்த OH இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, இந்த ஹைட்ரஜனும் இங்கிருந்து ஒரு ஹைட்ரஜனுங்க, இந்த 2 சேரும்போது H2 ஆயிருங்களா, ப்ளஸ் இங்கே இருக்கிற ஒரு O சேர்ந்து வாட்டர் வெளியில் போயிடுங்க. அப்போ ரிமைனிங் யார் இருப்பான்னா CH1 மட்டும் இருக்கும். அது இந்த இடத்துல கொடுத்துருப்போம் எத்தனைல் ஆர் அசிட்டாடில்னு சொல்லிக்கலாம். Further that aldehyde undergoes oxidation in the presence of same என்னங்க ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் அசிடிஃபைட் சோடியம் டைக்ரோமேட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ரூல் படி ஆல்ரெடி என்னவோ கன்வெர்ட் ஆகுதுங்க ஆசிடை கன்வெர்ட் ஆகுது. இதில் ஜஸ்ட் ஒரு ஆக்சிஜன் உள்ள என்னங்க ஆட் ஆகிருக்கிறாங்க. கிளியரா? நான் இப்போ இதில் நம்பர் ஆஃப் கார்பன் இங்கே 2ங்களா, இந்த இடத்துல நம்பர் ஆஃப் கார்பன் பார்த்தீங்கன்னா 2ங்களா. அப்போ ஸ்டார்டிங்கில் எவ்வளோ எடுக்கிறியோ சேம் நம்பர் ஆஃப் கார்பன் இங்கே ஃபார்ம் ஆகும். இதில் பிரைமரி இதில். கிளியர்? நான்
In case if you use secondary alcohol எடுக்கும்போது என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருந்த கான்செப்டில் தட் இஸ் கீட்டோனை கன்வெர்ட் ஆகுதுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற 2 ஹைட்ரஜன் ஆட்டம் சரிங்களா, இந்த 2 ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வெளியில் போயிடும். அப்போ ரிமைனிங் யார் CO மட்டும் இருக்கு இல்லைங்களா, இப்போ ப்ரோப்பனோன் ஃபார்ம் ஆகும். ஃபர்தராக இது நீங்கள் ஆக்சிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த கார்பனுக்கும் இந்த மெத்தில் குரூப் இருக்கு இல்லையா, இது ஏதாவது ஒரு பாண்ட் இங்கே சென்டர் இருந்தாங்கன்னு பிரேக் ஆயிடும். இப்போ இந்த இடத்துல பாண்ட் பிரேக் ஆனதுக்கப்புறங்க அப்போ இந்த இடத்துல ரிமைனிங் யார் CH3 மட்டும் தான் இருக்கு இல்லைங்களா, அப்போ அந்த CH3 குரூப்பை ஆக்சிடேஷன் பண்ணும்போதுங்க இந்த இடத்துல இருந்துங்க அந்த இடத்துல CH2 குரூப் வந்து ஆக்சிடைஸ் ஆகி என்னவா கன்வெர்ட் ஆகும், ஆசிடை கன்வெர்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆல்டிடை கன்வெர்ட் ஆகும், தென் ஆசிடை கன்வெர்ட் ஆகும். அந்த ஆசிட் பேர் தேர் ஃபார்மிக் ஆசிடுங்க. ஓகே, அப்போ ஆஃப்டர் கிளீவேஜிங் கார்பன் இந்த பாண்ட் கிளீவேஜ் ஆனதுக்கப்புறம் இந்த குரூப் ஃபார்மிக் ஆசிடை கன்வெர்ட் ஆகும். இந்த ஓல் குரூப் இருக்கு இல்லையா, இந்த CH3 அண்ட் CO1 இருக்குல்ல, இந்த ஓல் குரூப் இந்த 2 கார்பன் இருக்கிறதுனால வரக்கூடிய ஆசிட் யாருங்க, அசிட்டிக் ஆசிடுங்க. கிளியர் இடத்துலைங்க. அப்போ இதில் ஒரு கார்பன் வந்து என்ன போச்சு, லெஸ் ஆகி போச்சுங்களா. இப்போ இங்கே செக் பண்ணி பாரு, நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் 3 இருக்கு இல்லையா, இங்கே எத்தனை இருக்குன்னு பாரு, ஒன்லி 2. அப்போ இந்த 2 டிஃபரன்ஷியேட் நான் வச்சுங்க, அது பேசிக்ஸும் சொல்லி கொடுத்துருப்பேன். அண்ட் தென் இப்போ ஃபைனலாக இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்துங்க இந்த ஆல்கஹால் வந்து ஆல்டிஹைடோட ஸ்டாப் பண்ணணுங்க, எனக்கு வந்து ஆசிட் வேண்டாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா we have to use one of the best oxidizing agent யார் யூஸ் பண்ண போகிறோன்னு கேட்டு PCC. இப்போ PCCங்கிறத மேலே பாருங்க கொடுத்துருப்ப பிரிடினியம் அண்ட் தென் குளோரோ குரோமேட்டுக்கு PCC, அது இதோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். சரி, பிரிடின் வச்சு அப்ளை பண்ணி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் PCCன்னு போட்டாலும் போதும். அப்போ PCC யூஸ் பண்ணால் ப்ரைமரி ஆல்கஹால் இதோட ஸ்டாப் ஆகுங்க, ஆல்டிஹைடோட ஸ்டாப் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து ஜென்ரலில் வந்து ஆக்சிடேஷன் ஆஃப் ரியாக்ஷன் வந்து ப்ரைமரி செகண்டரி பார்த்துட்டேன். கிளியரா? நான் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ரியாக்ஷன் வந்துங்க ஸ்வான் ரியாக்ஷன் சொல்லி வரும் சரிங்களா, மறந்து விட்டுறாதுங்க. ஸ்வான் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் வரும், SWERN வரும், ஸ்வான் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். இதுவும் சேம் மெத்தட் தான். நீங்கள் இங்கே பாருங்கள் எடுக்கக்கூடிய ரியாக்டன்ட்டில் வந்து வரக்கூடிய ஆல்கஹால் வந்து வாட் கைண்ட் ஆஃப் ஆல்கஹால் சொல்லுவோம் பார்க்கலாம். இது வந்து செகண்டரி ஆல்கஹால். அப்போ ஆஸ் பர் ரூல் படி செகண்டரி ஆல்கஹால் இட் undergoes oxidation is converted into ketone. அவ்வளோதானே விஷயம், அவ்வளோதானே. அப்போ இது இப்படி கன்வெர்ட் ஆகிறதுக்கு we have to use one another kind of oxidizing agentங்க, அது DMSO கொடுத்துருப்பான் சரியா, டைமெத்தில் சல்ஃபாக்சைடு. இது டைமெத்தில் சல்ஃபாக்சைடு ஃபார்முலா. ஸோ வித் யார் கொடுத்துருப்பான்னா இன்னொன்று வந்து யார், ஆக்சலைல் குளோரைடுங்க. இந்த ஆக்சலைல் குளோரைடுங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஆல்டிஹைட் குரூப் 2 இருக்கு இல்லைங்களா, CHO டபுள் பாண்ட் CH1 இருக்குன்னு வச்சுக்கலாம் சரியா, 2 ஆல்டிஹைட் குரூப் நம்ம எடுக்கணும்னு வச்சுக்கலாம். இப்போ எப்படி வச்சுக்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் இங்கே பாருங்கள் இப்படி வச்சுக்கிறேன். C இந்த இடத்துல C டபுள் பாண்டோ ஒரு பாண்ட் ஒரு H மேலே வச்சுக்கலாங்க. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா C டபுள் பாண்டோ ஒரு பாண்ட் வச்சுங்க. அதாவது மீனிங் இது என்னன்னு கேட்டிங்கன்னா மேலே ஒரு CHO குரூப்புங்க, கீழே ஒரு CHO குரூப்புங்க. இவன் பேர் தான் கிளை ஆக்சல்னு சொல்லுவாங்க சரிங்களா, கிளை ஆக்சல் அப்படின்னு சொல்லுவோம், OXAL. இப்போ இந்த கிளை ஆக்சலில் இருக்கக்கூடிய இந்த H இருக்கு இல்லையா, இந்த Hக்கு பேரில் தான் இப்போ இங்கே யார் ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க, குளோரின் ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு பேரில் யாருங்க, குளோரின் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. அதனால் இது பேர் என்னங்க இடத்துல கொடுத்துருப்பாங்க நான் வச்சுக்கும், ஆக்சலைல் யாருங்க, குளோரைன். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சால்வெண்ட் யார் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ட்ரை எத்தில் யாருங்க அமீனில் வந்து ப்ரெசன்ஸில் வச்சு நம்ம பண்ண போகிறாங்க. அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அப்போ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தென் ரியாக்ஷன், ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். அப்போ ஆக்சிடேஷன் பண்ணும்போது இங்கே பாருங்கள் அப்போ செகண்டரி ஆல்கஹால் ஆஸ் பர் ரூல் படி என்ன கன்வெர்ட் ஆகி போச்சுங்க, கீட்டோனை கன்வெர்ட் ஆகி போச்சுங்க. ரிமைனிங் இது எல்லாமே பை ப்ராடக்ட் தான் சரிங்களா. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போது இந்த டைமெத்தில் சல்ஃபர் குரூப் இருக்குல்ல, இதில் இருக்கிற ஒரு ஆக்சிஜன் என்ன பண்ணுன்னா இந்த ஆக்சலைல் குளோரைடு கூட CO கூட லிங்க் ஆகி அப்போ என்ன வெளியில் போயிடும், CO2 வெளியில் வந்துருங்களா, ஒரு CO2 வெளியில் வச்சுங்க. அப்போ இன்னொன்று கார்பன் மோனாக்சைடு இங்கே இருக்கிறாங்க, அவங்க என்னங்க வெளியில் வந்து கேஸ் வெளியில் இருந்துச்சுங்க. அப்போ ரெஸ்ட் ரிமைனிங் வந்து செக் பண்ணி பார்த்துன்னா இங்கே இருக்கக்கூடிய யாருங்க அந்த CL இருக்கு இல்லை, அந்த CL வந்துங்க 2 CL இருக்கு இல்லை, அது 2 என்ன பண்ணணும் இங்கே இருக்கிற Hோட சேர்ந்துங்க HCl வெளியில் வந்துடுங்க. இங்கே 2 H இருக்கு இல்லை, இந்த 2 H ரிமூவ் ஆகும், அப்புறம் CL வச்சு வெளியில். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஸ்வான். அப்போ ஸ்வான் ஆக்சிடேஷனில் நம்ம யூஸ் பண்ண ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யார், DMSOங்கிறது மறந்து விட்டுறாங்க. கிளியரா? நான் அண்ட் தென் ஃபர்தர் வி ஹேவ் ஒன் மோர் ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் ஒன்று இருக்குங்க, அது வந்து பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நம்ம பண்ண போகிறோம். கிளியர் இடத்துலைங்க இங்கே பாருங்க. ஸோ பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் யாருங்க, இந்த ரியாக்ஷன். ஸோ இதில் சேம் கான்செப்ட் இதே மாதிரி தான்.
we have to use one enzyme யூஸ் பண்ண போகிறீங்க சரியா. அந்த என்சைம் பாரு ஏடிஹெச்ன்னு இருக்கும் பாரு. ஓகே, அதாவது போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலங்க this enzyme that is called as alcohol dehydrogenase அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்சைமுங்க. இன்னொரு என்சைம் யாருன்னா NADன்னு இருக்குங்க சரியா. அப்போ NADங்கிறது யாருங்க, நிக்கோட்டினமைட் அடினைன் டைநியூக்ளியோடைட் அப்படிங்கிற ஒரு என்சைம் யூஸ் பண்ணுறாங்க. இது வேற ஒன்றுமே இல்லை, இது ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை தான் கன்சிடர் பண்ணுறாங்க சரியா. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் திஸ் ஒன் ஆஃப் தி யாருக்கு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுங்க. இப்போ நீங்கள் அந்த ரியாக்ஷன் செக் பண்ணி பாருங்கள், சேம் கான்செப்ட் தான். இது என்ன ஆல்கஹாலுங்க, பிரைமரி ஆல்கஹால். ஜென்ரலாக பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ண என்ன கன்வெர்ட் ஆல்டிடா வந்துருச்சு, மற்றதில் பை ப்ராடக்ட் வெளியில் போயிட இடத்துலைங்க. அப்போ இதில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஆல்டிஹைடில் ஆல்கஹாலில் 2 H இருக்குல்ல, அதில் ஒரு H என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தனியாக இப்படி போட்டிருப்ப பாருங்கள், ஒரு H வந்து இந்த NAD+ஓட ஜாயின் ஆகி NADH கன்வெர்ட் ஆகிடும். இன்னொரு H வந்து டீப்ரோட்டனேஷனை வெளியில் வந்துடுவா இடத்துலைங்க. ஓகே தானே. அப்புறம் இமேனி யார் மட்டும் இங்கே இருப்பாங்க, CHO மட்டும் இருக்குல்ல, அது இந்த இடத்துல CHO ஃபார்ம் ஆகிருக்கிறாங்க. கிளியர். அப்போ பயாலஜிக்கல் ஆக்சிடேஷனில் இவங்க 2 பேரில் எது வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த NAD+ங்கிறது ஒன் ஆஃப் தம் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இவன் யாருன்னு கேட்டிங்கன்னா கேட்டலிசிஸாக வந்து ஆக்ட் பண்ணுறாங்க. கிளியர் இடத்துலைங்கன்னா. அப்போ இந்த ப்ராசஸில் இந்த ஆக்சிடேஷன் ஆஃப் டாக்ஸிக் ஆல்கஹால் இன்ட்டு யாருங்க நான் டாக்ஸிக் ஆல்டிஹைடை வந்து கன்வெர்ட் ஆயிடுவாங்க. அப்போ இதுதான் ஏர் ஆக்சிடேஷன் மெத்தட். ஓகே, அப்போது ஆக்சிடேஷன் இதில் ஃபஸ்ட்டு ஜென்ரலாக வந்து கான்செப்ட் யூஸ் பண்ணிட்டீங்க. அப்புறம் ஸ்வான் ஆக்சிடேஷன், அப்புறம் இன்னொன்று யாருக்கு பார்த்து பயாலஜிக்கல் யாருங்க ஆக்சிடேஷன் சரியா. இது ரெண்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. அந்த அடுத்தது வந்து அடுத்த வீடியோவில் கேட்டனேஷன் பார்த்துக்கலாம். கிளியர். தேங்க்யூ ஸோ மச்.